ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வேர்க்கடலையும் தக்காளி காயும் வச்சு சூப்பரான வேர்க்கடலை தக்காளி காய் சட்னி எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? இந்த சட்னி சாதம், இட்லி, தோசை கூட சாப்பிட செமையாக இருக்கும். இப்போ இந்த சட்னி செய்கிறதுக்காக ஒரு கைப்பிடி அளவு வேர்க்கடலையை ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கிறேன். நல்லா வறுபட்டதும் அதோட ஒரு பிளேட்டில் மாற்றி ஆற வச்சு தோல் நீக்கி எடுத்து வச்சுக்கிறேன். இப்போது அதே வடைச்சட்டியில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். காரத்துக்கு தேவையான அளவு 2 வரமிளகாயும் 3 வரமிளகாயும் 2 பச்சை மிளகாயும் சேர்த்துக்கிறேன். ஒரு 5-6 பல் பூண்டு சேர்த்துக்கிறேன். ஒரு 20 சின்ன வெங்காயமும் சேர்த்து வதக்கிக்கிறேன். சின்ன வெங்காயம் வதங்குற கேப்பில் தக்காளி காயை நல்லா வாஷ் பண்ணிட்டு பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். இப்போது வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. வெங்காயம் வதங்கினதும் கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி காயை சேர்த்துக்கிறேன். தக்காளி காயை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். இப்போ தக்காளி வதங்கிறதுக்காக இதோட கொஞ்சம் உப்பும் ஒரு சின்ன துண்டு புளியும் சேர்த்துக்கிறேன். சேர்த்து லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வதக்கிக்கிறேன். தக்காளி இந்த அளவு வதங்கினதும் நல்லா ஆற விட்டுக்கிறேன். இப்போ மிக்ஸி ஜாரில் வறுத்து வச்சுருக்கிற வேர்க்கடலையை சேர்த்து ஒரு சுற்றி எடுத்துக்கிறேன். இப்போ இதோட வதக்கி வச்சுருக்கிற தக்காளியையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு இப்போ இதுக்கு தாளிப்பு கொடுக்குறதுக்காக வடைச்சட்டியில் எண்ணெய் ஊற்றி கடுகு ஜீரகம் சேர்த்து பொரிஞ்சதும் ஒரு 3 சின்ன வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நல்லா பொன்னிறமானதும் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து இதை அரைச்சி வச்சுருக்கிற சட்னியையும் இதோட சேர்த்து மிக்ஸி ஜாரை மட்டும் கழுவி தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி ரொம்ப சேர்க்க தேவையில்லை, கொஞ்சமாக சேர்த்தா போதும். தண்ணி சேர்த்து ஒரு 2 நிமிஷம் சூடானதும் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். சூப்பரான பீனட் டொமேட்டோ சட்னி ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.